பென்டோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு 20 கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேயில் தான் நான் கேக் பேக் பண்ண போகிறேன். இது 14க்கு 10 இன்ச் அளவில் இருந்துச்சு. இது நார்மலாக மைசூர் பாக்கெலாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே தான். இந்த ட்ரேயில் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அரை கிலோ சாக்லேட் கேக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஈரமில்லாத பாத்திரத்தில் 2 முட்டை கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்து முட்டையை பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அரை கிலோ ஃப்ரெஷ் க்ரீம் கேக் செய்கிறதுக்கான பேஸ் தான் இது. இந்த பேஸோட வெயிட் 250லேருந்து 260 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். க்ரீம் சேர்க்குறப்ப தான் அரை கிலோ கிடைக்கும். அதனால் அதுக்குண்டான பேஸ் தான், அதாவது இந்த கேக்கோட வெயிட்டு 260 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு தான் ரெடி பண்ணுறேன். முட்டையோட கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 செகண்ட் மட்டும் ஆயிலை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்து சலிச்சு வச்சுருக்க மாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டரை ட்ரேயில் ஊற்றி 185 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவோட அளவு எவ்வளோ இருந்தாலுமே கேக் பேக் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் 185 டிகிரி தான். ஒரு சிலர் கேட்குறீங்க மாவோட அளவு கூட இருக்கிறப்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக வச்சுக்கலாமா அப்படின்னு. அப்படி செய்யக்கூடாது. இதே டெம்பரேச்சரில் வச்சு டைமிங் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸோட அளவு 3க்கு 3 இருந்துச்சு. இங்கே நான் கடையில் பாக்ஸ் ஒரு பீஸ் 15 ரூபாய்க்கு வாங்கினேன். சாக்லேட் கேக் ரெடி பண்ண அதே அளவுலையே 2 வெனிலா கேக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் கேக் வைக்கிறதுக்கான பாக்ஸோட பேஸ் 3.5 இன்ச்சு தான் அளவு இருந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கேக் ரெடி பண்ணணும். அப்போ 3 இன்ச்சில் கேக் ரெடி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். 3 இன்ச்சுக்கு உள்ள மாதிரி குக்கி கட்டரோ இல்லை ஒரு பாக்ஸோட மூடியோ ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கேக்கை ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கேக்குக்குமே 3 லேயர் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். கேக்கு டைரெக்டாக
டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை பட்டர் பேப்பர்லேயோ வச்சோன்னா க்ரீம் ஃபுல்லாக அதில் ஒட்டிடும். அதனால் இந்த மாதிரி பொக்கே பேப்பர்னு கிடைக்கிது, அதை வாங்கி அதை கீழே வச்சு அதுக்கு மேலே ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இது எடுத்து திரும்ப பாக்ஸில் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கேக் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஐசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சைடு ஃபுல்லாக நார்மலாக நான் எப்பயும் போல் க்ரீம் அப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணி ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். போன வாரம் இந்த கேக் வந்து ஆஃபர் போட்டிருந்தேன். ஒரு கேக் வாங்கினா 120 ரூபாயினும் 4 ஃப்ளேவர் வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தேன். அதில் தான் எனக்கு இந்த கேக் ஆர்டர்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஒரு கேக்கோட வெயிட்டு 150 கிராம் அப்படின்ற மாதிரி ஆஃபரில் கொடுத்துருந்தேன். ஆனால் கேக்கோட வெயிட்டை ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கூட தான் வந்துச்சு. குறைச்சி வராமல் கூட வந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன கேக்கெலாம் ஒன்று ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பெருசாக இதில் லாபம் இருக்காது, வேலையுமே ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து வரப்போ கேக்ஸுமே நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும், நம்மளுக்கு செய்கிறதுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஆஃபரில் கொடுத்த எல்லா கேக்கையுமே ஃப்ளேவரோடு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 2 கேக் மட்டும் ஒருத்தருக்கு வந்து சாம்பிள் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது அப்படி ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப எக்ஸ்ட்ரா 2 கேக் செஞ்சு தாராளமாக நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேக் ஐசிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட வெயிட்டு 165 கிராம் கிட்ட இருந்துச்சு. இதை வந்து அந்த பேப்பருக்கு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரையும் வச்சு அந்த பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். நான் ஆஃபர் கொடுத்த அன்னைக்கு 10 கேக்கும் மறுநாள் 10 கேக்கும் ஆர்டர் வந்துருந்துச்சு. இதே மாதிரி எல்லா கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஃபர் கொடுத்துருந்ததில் வந்து வெண்ணிலா, பைனாப்பிள், பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட் இந்த 4 ஃப்ளேவரும் ஆஃபர் கொடுத்துருந்தேன். மறுநாள் ஆர்டர் வந்த 10 கேக் இது தான். இதில் வந்து வெனிலா, பட்டர்ஸ்காட்ச், பைனாப்பிள், பிளாக் ஃபாரஸ்ட், சாக்லேட் கேக் ஃப்ளேவர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கேக் எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வச்சு செலோ டேப்பால் ஒட்டி கொடுத்துருந்தேன்.
இது கூடயே 1 கிலோ ட்ரெஸ்லி சீஸ் ரசமலாய் கேக்கும் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க டேக் த ஹோம்மேட் கேக்ஸ். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இவங்க சென்னையில் இருக்காங்க. நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க காயத்ரி. இவங்க உடுமலைப்பேட்டையில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க சுஷ்மிதா. இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.